வெல்கம் பேக் டு கார்த்திகாஸ் லேர்னிங் அகாடமி. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம ஒரு மேக்ஸ் வீடியோவில் பார்க்குறோம். இந்த வீடியோவில் கிளாஸ் 9 ஸ்டேட் போர்ட் ஜியாமெட்ரி சாப்டரில் எக்ஸசைஸ் 4.5ல் கொஷின் நம்பர் 5 வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து நமக்கு ஒரு ட்ரையாங்கிளோட ஆர்த்தோ சென்டர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ரஃப் டயக்ராம் போட்டுக்கலாம். ஸோ இங்கே வந்து P2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 7 சென்டிமீட்டர்ஸ் இருக்குது. QR வந்து பார்த்தா 8 சென்டிமீட்டர்ஸ் இருக்குது. அண்ட் பிஆர் வந்து 5 சென்டிமீட்டர்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ ரஃபாக நான் வரைஞ்சிக்கிட்டேன். இப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஆர்த்தோ சென்டர் கான்செப்ட் என்னென்னா, நம்ம ஏதோ 2 வேர்டெக்ஸ்லேருந்து கரெக்டாக பர்பண்டிகுலராக அதோட ஆப்போசிட் சைடில் வந்து நம்ம ஒரு பாயிண்ட் ஜாயின் பண்ணும்போது அந்த 2 பாயிண்ட்டுக்கும் நடுவில் வர்றது தான் ஆர்த்தோ சென்டர் ஹெச். ஸோ இதை வந்து நம்ம இப்போது லொக்கேட் பண்ண போகிறோம். இதுக்கு எப்படி நம்ம ஸ்டெப்ஸ் போடுறோன்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ட்ரையாங்கிள் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். அதுக்கு நம்ம இங்கே ரஃப் ஸ்கெட்சில் போட்ட மாதிரி பிக்யூவை பேஸாக எடுத்துக்கலாம். பிக்யூ வந்து நான் இப்போது 7 சென்டிமீட்டர்ஸ் மெஷர் பண்ணிக்கிறேன். மெஷர் பண்ணி ஒரு லைன் செக்மெண்ட் போட்டுக்கிறேன். போட்டுட்டு அதை பிக்யூ நேம் பண்ணிடுறேன். அதோட சைடோட டைமென்ஷனையும் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போது மற்ற 2 சைட்ஸ் நமக்கு இருக்குது. இதை வந்து நம்ம காம்பஸ் எடுத்துக்கிட்டு ஒரு வர்டெக்ஸ் பாயிண்ட், அதாவது பி இருக்குல்ல, ஸோ இந்த பிங்கிற சென்டர்லேருந்து நம்ம பிஆருங்கிற இந்த லைன் போட்டு ட்ரா பண்ணணும். ஸோ அதோட டைமென்ஷன் வந்து 5 சென்டிமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அதை வந்து நான் மெஷர் பண்ணி 5 சென்டிமீட்டர்ஸ் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு நான் வந்து ஒரு கரெக்டாக எக்ஸாக்டாக பி பாயிண்டில் வச்சு ஒரு ஆர்க் ட்ரா பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஆர்கியூ வந்து நமக்கு 8 சென்டிமீட்டர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்டாக 8 சென்டிமீட்டர்ஸ் நம்ம வந்து காம்பஸில் ரேடியஸாக மெஷர் பண்ணி எடுத்துக்கிறோம். 8 சென்டிமீட்டர் மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம அதை கியூ பாயிண்ட்டை சென்டராக வச்சு இப்படி ட்ரா பண்ணோன்னா நமக்கு இங்கே ஒரு இடத்துல அந்த ஆர்க் வந்து கட் ஆகும். ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம பாயிண்ட் ஆர்னு நம்ம மார்க் பண்ணிவிட்டு ஸோ அந்த பிஆர் அண்ட் கியூஆர் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு கிவன் ட்ரையாங்கிள் பர்ஃபெக்டாக வந்துருச்சு. ஸோ அந்த டைமென்ஷன்ஸையும் நம்ம இங்கே சைடில் எழுதிக்கணும். கண்டிப்பாக டைமென்ஷன்ஸ் வித் யூனிட்டோட எழுதணும். இப்போ நம்ம காம்பஸில் ஏதோ ஒரு ரேடியஸ் வந்து ரேண்டமாக எடுத்துக்கிறோம், சரியா? ஸோ ரேண்டமாக ஒரு ரேடியஸ் எடுத்து நம்ம இப்போது ஒரு பாயிண்ட், அதாவது ஏதாவது 2 பாயிண்ட் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இந்த கொஷனில் பாயிண்ட் பியில் வச்சுக்கலாம். ஸோ பி சென்டராக வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ பிக்கு ஆப்போசிட் சைடில் என்ன இருக்குது, பிங்கிறது ஒரு வேர்டெக்ஸ் பாயிண்ட்டு. ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா ஆர்கியூ அப்படிங்கிற இந்த சைடு இருக்குது. ஸோ நம்ம பியில் வச்சுட்டு என்ன பண்ணுறோம், அந்த ஆர்கியூ சைடு வந்து ஒரு ஆர்க், ஸோ இந்த சைடில் இங்கே ஒரு ஆர்க் போட்டுக்கிறோம். அண்ட் அதே மாதிரி அது இன்னொரு சைடு எங்கே வருதுன்னு பார்த்து 2 ஆர்க் நம்ம போட்டுக்கிறோம், சரியா? ஸோ அந்த 2 ஆர்க் உங்களுக்கு வந்து நல்லா தெரியுதா? இந்த மாதிரி நம்ம 2 ஆர்க் வந்து காம்பஸ் வச்சு போட்டுக்கிறோம், சரியா? ஸோ இதுக்கு அடுத்ததாக என்ன பண்ணுறோம், இந்த 2 ஆர்க் பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு இந்த ஆர்கியூங்கிற சைடில் எந்த இடத்துல எக்ஸாக்டாக கட் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ அங்கே வந்து நம்ம அடுத்து என்ன பண்ணுறோம், காம்பஸை வச்சுக்கிறோம். ஸோ அந்த சென்டரில் வச்சுட்டு ஸோ மேலே ஒரு ஆர்க், இந்த ஒரு பாயிண்ட், இந்த ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஆர்க்லேருந்து மேலே ஒரு ஆர்க் போடுறோம். அதே ரேடியஸ் வச்சுட்டு 2 ஆர்க் நம்ம கட் பண்ணோம்ல, ஸோ அந்த 2வது ஆர்க்லேருந்து இன்னொரு ஆர்க் போடுறோம், சரியா? ஸோ அதை போட்டோம்னா நமக்கு வந்து முடிஞ்சிடும். போட்டுட்டு இதை ஜாயின் பண்ண வேண்டியதுதான். ஸோ இந்த லைன் வந்து நம்ம இப்படி ஜாயின் பண்ணோன்னா கரெக்டாக அந்த சென்டரோட நம்ம ஜாயின் பண்ணணும். ஜியாமெட்ரியில் வந்து அக்யூரசி ரொம்ப முக்கியம். கரெக்டாக அந்த பாயிண்ட் வந்து நம்ம கரெக்டாக ஜாயின் பண்ணணும், சரியா? ஸோ இப்போ நமக்கு வந்து இந்த ஆல்டிடியூட் கிடச்சிருச்சு. அதாவது இந்த பாயிண்ட் இருக்குல்ல, ஸோ இதை வந்து நம்ம ப்ரொட்ராக்டர் வச்சு மெஷர் பண்ணி பார்த்தோன்னா கரெக்டாக பர்ஃபெக்டாக நமக்கு வந்து 90 டிகிரிஸ் வருது, பார்த்தீங்களா? ஸோ இப்போ நம்ம வேர்டெக்ஸ் பாயிண்ட் பியிலேருந்து அதோட ஆப்போசிட் சைடில் பர்பண்டிகுலராக ஒரு நார்மலாக ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணுறோம், சரியா? ஸோ இதுதான் அந்த ஆல்டிடியூட் அப்படின்னு நமக்கு சொல்லுவோம். இப்போ வந்து என்ன பண்ணுறோம், சேம் ப்ரொசீஜர் we are going to follow for பாயிண்ட் Q. Qக்கு ஆப்போசிட் சைடில் ஆர்பி இருக்குது. ஸோ அந்த ஆர்பியில் நம்ம ஆர்க் கட் பண்ணுற மாதிரி வைக்கலாமா? ஒரு ஆர்க் கட் ஆகுது அண்ட் இன்னொரு ஆர்க் வந்து இங்கே கட் ஆகுது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த லைன் பியை வந்து நம்ம அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணணும், சரியா?
ஸோ பாருங்கள் எப்படின்னு. இப்போ நம்ம வந்து இந்த ஆர்பின்னு போட்டிருக்கோம்ல, ஸோ அதை வந்து ஜஸ்ட் இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அப்போது நமக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி, ஸோ இந்த நம்பர் கரெக்டாக இந்த பாயிண்ட்டை மட்டும் கரெக்டாக எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இதிலிருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த 2 ரெட் கலர் பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்கேன்ல, ஸோ அதிலிருந்து நம்ம இன்னொரு ஆர்க் போட போகிறோம். இந்த லைன் நம்ம வந்து ஜாயின் பண்ணோம்னா அதுதான் ஆல்டிடியூட் ஃப்ரம் இந்த பாயிண்ட் இந்த வெர்டெக்ஸ் Q. ஆக்சுவலாக ஒரு லைன் மாதிரி நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். பட் கரெக்டாக நீங்கள் மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல 90 டிகிரிஸ் கிடைக்கும். ப்ரொட்ராக்டர் வச்சு செக் பண்ணி பார்க்கலாமா? ஸோ பர்ஃபெக்டாக 90 டிகிரிஸ் இருக்கா? எஸ். ஸோ பர்ஃபெக்டாக 90 டிகிரிஸ் வருது. இப்போது இந்த 2 ஆல்டிடியூட் நம்ம பார்த்தோம்ல, Q அண்ட் இந்த 2 ஆல்டிடியூட்க்கும் நடுவில் வர்ற பாயிண்ட்டை தான் நம்ம ஆர்த்தோ சென்டர் ஹெச்ன்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறையா யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது கான்செப்ட்ஸ் தெரியல, டவுட்டாக இருக்குன்னாலும் நீங்கள் என்கிட்ட கமெண்ட்ஸில் கேட்கலாம். டாடா, பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.